கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 23 வயசு பையன் பிப்ரவரி 24 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மொத்தம் 6 பேரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்கான். இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மிஸ்டர் ஹீரோ வாய்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி 24 அஃபான்கிற 23 வயசு பையன் அவன் காசு கேட்டு அவனோட அம்மா கொடுக்காததுனால அவங்களோட தலையை சுவத்தில் முட்டை வச்சு கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேராக அவனோட வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவனோட பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க போட்டிருந்த தங்க செயினை கேட்டு அவங்க கொடுக்காததுனால அவங்களையும் சுத்தியலால் கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்கான். இதோட மட்டும் நிற்காம அவனோட அங்கிளோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட அங்கிளையும் ஆன்ட்டியும் கொண்டுட்டு இப்போ நேராக அவனோட வீட்டுக்கு வந்தவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அந்த பொண்ணையுமே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இதை விட இன்னும் கொடூரமான ஒரு விஷயம், அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அவனோட 13 வயசு இருக்கிற அவனோட சொந்த தம்பியுமே கொடூரமாக கொலை பண்ணிட்டு அவனும் சாகிற நோக்கத்தோட சரக்குல எலி மருந்தை கலந்து குடிச்சிட்டு போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிருக்கான். இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மொத்த விஷயமே ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. எதனால் இந்த 23 வயசில் இந்த பையன் தன்னோட மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான பதில் அந்த பையனோட அம்மா மட்டும் இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணு முழிச்சா மட்டும்தான் அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ எதனால் 23 வயசில் அந்த பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.